ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பிரியாணி பாஸ்மதி அரிசியில் 1 கிலோ அளவில் செய்ய போகிறோம். விறகு அடுப்பில். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என் சப்ஸ்கிரைபர் நண்பர்களாகவும் புது வியூவர்ஸ் கேட்டதுக்காகவும் இந்த வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். பிரியாணிக்கு முக்கிய பங்கே இந்த பூண்டு இஞ்சி தான். அதனால தான் இதை நான் எடுத்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக பூண்டு தோலை உரிச்சிக்குங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனை சுவை எல்லாமே கிடைக்கும். முழுவதும் உரிக்க முடியலனாலும் 3/4 பாகம் உரித்து சேர்த்துக்கினா தான் நமக்கு நல்ல செரிமானம் கிடைக்கும். இஞ்சும் அதே மாதிரி தான். நீங்கள் இஞ்சியை கொஞ்சம் லேசாக சுரண்டினா போதும். நிறைய பேர் இஞ்சியை சுரண்டி கொடுங்கன்னா இந்த சைடில் புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுரண்டிட்டு 1 கிலோ கொடுத்தா கையில் 1/2 கிலோ தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் இஞ்சியை 3/4 பாகம் அளவுக்கு சுரண்டினா போதும். இதோட மீதி நான் உங்களுக்கு முக்கியமானதில் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போது சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இங்கே 1 கிலோ சிக்கன் எப்பவும் போல் நம்ம மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி 3 முறை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து மசாலா போட்டு ஊற வைப்போம். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்களும் இப்போது புதுசாக பார்க்குற புது வியூவர்ஸுகளும் என்னுடைய சேனல் வீடியோவில் நல்லா தெளிவாக விளக்கமாக ஈஸியான செய்முறை நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் முக்கிய பங்கு நிறைய சொல்ல போகிறேன். அதாவது நாம் செய்கிற செய்முறையை ஷார்ட்டாக ஈஸியாக டக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்கு, இன்னொன்று கருவேப்பிலை பிரியாணின்னு போட்டிருக்கேன். அப்படி நான் ஏன் போட்டிருக்கேன்னு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், புதினா தழை. எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யும் போது அந்த தண்டை என்னோடய மனைவி இந்த மாதிரி ஒரு கேனில் இதை எடுத்து நட்டு வச்சுருவாங்க. நாங்கள் 1/2 கிலோ 1 கிலோ செய்யும் போது வீட்டிலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செய்வோம். அந்த தண்டை எடுத்து நீங்கள் நட்டு விட்டால் போதும், நமக்கு நிறைய புதினா கிடைக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செடிகளும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போது அந்த கறி கூட நமக்கு இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 கிலோவுக்கு 1 கைப்பிடி உப்பு, 1 கிலோவுக்கு 1/2 கைப்பிடி உப்புனா 20 கிராம் உப்பு சரியாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி உப்பு தனியாக போடணும். நீங்கள் சேர்க்குற கறிக்கு தனியாக உப்பு போடணும். அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தொட்டு டேஸ்ட்டு பார்த்து போட தேவையில்ல, சரியாக இருக்கும். இந்த மாதிரி அளவு தான் நான் தெளிவாக சொல்லித்தரேன். உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டான முறையில் ரேஷியோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போது நான் இந்த கறி கூட தயிர், உப்பு, மசாலாலாம் சேர்த்து பிசைய போகிறேன். எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கணும். இப்போ தம்பி வாங்க போயிருக்கான், நான் நேராக பிரியாணியில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்து இதோட அளவெல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுத்தாரேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு கறியை ஊற வைக்கும் போது அந்த கறி உமக்கு சீக்கிரமாக உடையாது நமக்கு. ஏன்னா அந்த எலுமிச்சப்பழம் தயிரும் புளிப்பும் கறியில் ஏறும்போது நல்ல ஒரு கெட்டியான தன்மையை உருவாக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க சிக்கன் உடஞ்சிருச்சுன்னு. இந்த மாதிரி முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை கறி. நான் 300 வீடியோ மேலே போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஆரம்பத்தில் முதல் அலசி ஊற வச்சு வைப்பது சிக்கன் தான். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக சுவையாக வேணும்னா இந்த மாதிரி முன்னாடி அலசிட்டு தயிர், எலுமிச்சை சாறு, உப்பு, மசாலா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு ஊற வச்சிங்கன்னா சூப்பர். நிறையா நண்பர்கள் இந்த பிரியாணியே கிடையாது அப்படின்னு என்னுடைய சேனல் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் செய்ய போகிற அரிசி இந்தியா கேட் துபார் பிராண்டு பாஸ்மதி அரிசி. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் தான் பிரியாணின்னு சொல்கிறீங்க. சரி, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குது. இப்போது இதுதான் நம்முடைய அளவு பாத்திரம். இந்த பாத்திரத்தை பார்த்தீங்களா, நான் ஒரு பிரியாணிக்கு ஞாபகமாக என் பொண்ணு கேட்டுச்சுன்னு வாங்கி கொடுத்தேன். விளையாட கேட்டாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாமே இந்த மாதிரி தேசால தான் பிரியாணி செய்வாங்க. நல்ல தம்மாகும், சூப்பராக இருக்கும், தீச்சல் இருக்காது. இப்போது எல்லாம் ரவுண்டு வட்டாவுக்கு மாற்றிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவும் நான் வீடியோவில் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். இப்போது அந்த அளவு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சிருந்த இந்திய கேட் பாஸ்மதி அரிசியை கொட்டியாச்சு. இப்போ இதுலேயும் 1 இன்ச்சு அளவுக்கு குறைஞ்சி இருக்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். ஏன்னா அந்த இவ்வளோ தேசாவில் அதுலேயும் அரிசி குறைஞ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி வைக்கணும்.
நம்ம பொன்னி அரிசியில் கூட நம்ம ஏதோ செஞ்சால் கூட வந்துடும். ஆனால் பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து நுண்ணோக்கமாக நீங்கள் கொண்டு வந்தால் தான் கடைசியில் உங்களுக்கு நல்ல உதிரியாக பளபளப்பாக பிரியாணி சூப்பராக கிடைக்கும். அப்புறம் இந்த அலசுறது, ஏன் பாஸ்மதி அரிசியை 4 வாட்டி கூட அலசுங்க. எதனாலனா அதில் ஒரு கொழுகொழுப்பு தன்மை இருக்கும், அந்த கஞ்சித்தன்மை மாதிரி அது எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். இதுவும் நான் வீடியோ பின்னாடி நல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போது நமக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பச்சை மிளகா. இந்த மாதிரி பச்சை மிளகா குண்டாக இருந்தால் நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க, ஏன்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது வெடித்து நம்ம மேலே பட்டுடும். வெங்காயம் நம்ம எடுத்து தேவையான அளவுக்கு வெட்டி வச்சாச்சு. புதினா மல்லித்தழை வெட்டி அலசி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு நம்ம தோலை உரித்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. தக்காளி தண்ணியில் அலசி வெட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போது நமக்கு தேவையான தயிர் நமக்கு 1 கிலோவுக்கு 100 கிராம் போதும். நான் இங்கே 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். தயிரில் கொஞ்சம் கறியில் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் பிரியாணியில் சேர்த்துப்பேன். இப்போது இங்கே பட்டை, கிராம், ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சப்பூ, மராட்டி, ஃப்ரெஞ்சு இலை இல்லை, இங்கே ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஞ்சு இலையும் ஒரு இலை சேர்த்துக்குங்க. இப்போது தனி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் நமக்கு தேவையானது எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே இந்த பசங்க கூட தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஏன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நீங்கள் 10,000 நபர்கள் வந்திருக்கீங்க. இந்த சந்தோஷத்தை இந்த பசங்க கூட தான் கொண்டாட போகிறேன். பிரியாணி பிடிக்குமா உனக்கு? ஏன் பிரியாணி பிடிக்குமா? சரி. என் வீட்டு அருகாமையில் இருக்கும் சின்ன சின்ன பசங்க, இவங்களுக்கு தான் என்னுடைய ட்ரீட் நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வர போகிற தாய் தான் என்னுடைய அம்மா. குட்டியினுடைய அம்மா. இந்த மண்ணில் ஈன்றெடுத்து என் தாய்க்கு முதல் வணக்கம். அவர்கள் தான் எல்லா சமையலும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஆர்வத்தை ஊட்டி விட்டாங்க. இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு சமையல்காரனாகவும் நல்ல ஒரு உழைப்பாளியாகவும் இருக்க என் தாய் தான் காரணம். அதனால் எங்கள் அம்மாவை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. நான் பக்கத்துலேயே உட்கார வச்சு சின்ன வயசில் எப்படி எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்களோ அதேமாரி செஞ்சு தாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவை ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் மாதிரி 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் எண்ணெய், இது 100 ml சிட்டிகை, இதால் 2 சிட்டிகை நான் ஊற்றிக்கிறேன். 200 ml குறையும் கிடையாது, ஏறும் கிடையாது. ஏன்னா நம்ம அதிகமாக செய்ய தான் நமக்கு எண்ணெய் குறையும். நீங்கள் 10 கிலோவுக்கு கீழே செஞ்சாலே நமக்கு 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய். இதை நான் முன்னாடி ஒரு 1 கிலோ வீடியோ போட்டிருக்கேன், தம் பிரியாணி கேஸ் அடுப்பில் செய்கிறது. அதில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்களேன். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக விளக்கமாக சூப்பராக கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்து பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சூப்பராக கொடுக்குறேன். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம், ஏலக்காயை போட்டு உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். சிலிண்டர் அடுப்பில் கேஸ் அடுப்பில் செய்யும்போது நம்ம அனலை ஸ்லோ பண்ணலாம், அதிகப்படுத்தலாம், பக்குவமாக செய்யலாம். ஆனால் இங்கே விறகு அவர் இஷ்டத்துக்கு தான் எரிவார், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும். அது 1 கிலோலாம் விறகு அடுப்பில் செய்வது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் பார்த்து நிதானமாக பொறுமையாக செய்யுங்க, சரிங்களா? தீச்சல் விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியாணிக்கு தீச்சல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வாசனையே கிடைக்காது. எப்பவும் போல் நம்ம வீடியோவில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம், மிளகாய் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, வெங்காயம் போட்டு, மஞ்சத்தூள் சேர்த்து, புதினா மல்லி தழையை 1 கைப்பிடி சேர்த்துப்போம். ஆனால் இங்கே கருவேப்பிலை சேர்க்கணும். இது வரைக்குமே கருவேப்பிலை பிரியாணி சொல்லிட்டீங்க, ஆனால் கருவேப்பிலையே காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மைண்டில் அந்த எண்ணம் இருக்கும். இப்போ பாருங்கள், எப்படி வந்தான் பார்த்தீங்களா? கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் கருவேப்பிலை ஏன் சேர்க்குறீங்க, இது பிரியாணி கடை சொன்னீங்க. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இன்னொரு முக்கியமான பொருள் கருவேப்பிலை. கருவேப்பிலையை சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு ரத்த கொழுப்பு குறையிறதுக்கும், உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா தான் எனக்கு கருவேப்பிலை சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா சமையலும் என் பையனுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். எல்லாவற்றிலும் கருவேப்பிலை சேர்க்கறது நல்லது, எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை சேர்த்து செய்யுங்க. இதுக்காக தான் எங்கள் அம்மாவை வீடியோவிலே கொண்டு வந்தேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு 5 கேள்வி கேட்குறேன். இதுக்கு சரியான பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பிரியாணியில் கருவேப்பிலை சேர்க்கறதே விட்டாரேன். முதல் கேள்வி, கருவேப்பிலை சேர்க்கறதுனால நிறம் மாறுமா? கருவேப்பிலை சேர்க்கறதுனால சுவை மாறுமா? கருவேப்பிலை சேர்க்கறதுனால கசப்புத்தன்மை வருமா? கருவேப்பிலை சேர்க்கறதுனால வாசனை மாறுமா?
கருவேப்பிலை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சட்டங்கள் இருக்கிறதா? இதுக்கு எனக்கு பதில் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் பிரியாணியில் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன். இப்போது நம்ம வீடியோக்குள் போகலாம். நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்க கூட உப்பு, தயிர், எலுமிச்சை சாறு சேர்க்குறோம். நிறைய பேர் கேட்குறது இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே எங்களுக்கு தீச்சல் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த கொஞ்ச நேரத்தில் தேவையான உப்பு, அந்த தயிர், எலுமிச்சை பழ சாறு இதை நீங்கள் சேர்த்து கிளறும் போது அடிப்பிடிக்காமல் இஞ்சி பூண்டு சாந்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நமக்கு சூப்பராக கிடைக்கும். முன்னாடியே கறிக்கு தேவையான உப்பு அரை கைப்பிடி 20 கிராம் அங்கே சேர்த்து ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துருக்கேன் 40 கிராம். இப்போது இங்கே நான் சேர்த்துட்டேன். இன்னும் முக்கியமான விஷயம் நண்பர்களே, நீங்கள் முதல்ல செய்யும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பு குறைச்சி சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் முதல் தடவை செய்யும் போது சரியான கைப்பிடி அளவு வராது. நீங்கள் வேணால் எடை போட்டு சேர்த்துக்கிறீங்கன்னா கரெக்டாக சேர்த்துக்குங்க. இதை நல்லா நோட் பண்ணி கரெக்டாக செய்யுங்க. இப்போது நம்ம இந்த விறகு அடுப்பில் செய்யும் போது நமக்கு இந்த மாதிரி பொசிஷனில் 3 பக்கமும் கல்லடிக்கு செஞ்சாதான் உங்களுக்கு அந்த வட்டா ஃபுல்லாக அனல் சரியான பதத்தில் கிடைச்சி நமக்கு சமமாக வெந்து சாதம் ஒரே ஈக்குவலாக பதமாக பசுன்னு சூப்பராக கிடைக்கும். கேஸ் அடுப்பில் செய்யும் போது 2 விஷயந்தான், கேஸ் அடுப்புக்கும் விறகு அடுப்புக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு காரணம். 2வது காரணம் கடைசியாக சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறையா இருக்குது. இன்னும் யூடியூப்பில் நிறைய லட்சக்கணக்கான பிரியாணி வீடியோ இருக்குது. எல்லாமே அந்த வெங்காயத்து கூட எண்ணெய் கூட தனி மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு கலர் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நீங்கள் நான் சொல்கிற செய்முறை மாதிரி செஞ்சு பாருங்களேன். தக்காளியை சேர்த்துட்டு அந்த தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா அந்த தக்காளி கலரும் அந்த தனி மிளகாய்த்தூள் கலரும் இது கூட நம்ம மசாலா சேர்ப்போம் இல்லையா, அந்த கறி சேர்க்க போகிறோம்ல, அதுவும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இங்கே அந்த வெங்காயம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா, அந்த தனி மிளகாய்த்தூள் அந்த எண்ணெய்க்கும் வட்டாவுக்கும் கீழே போயிட்டு கருப்பாக தீச்சல் மாதிரி ஆகும். நீங்கள் நல்லா பாருங்கள். அது கொஞ்ச நேரம் நீங்கள் அதிகமாக வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கலரு கருப்பாக்கும். உங்களுக்கு வெங்காயம் ஆணிலும் தீச்சல் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை நீங்கள் செய்யும் போது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் இங்கே அந்த ஊற வச்சிருந்தல கறி அந்த தக்காளி வதங்கின உடனே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். கண்டிப்பாக நல்லா வதக்குங்க. அப்போது நான் அந்த ஊற வச்ச கறியை சேர்த்துட்டேன். அந்த ஊற வச்ச கறியை சேர்த்துட்டு மீதி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். நம்ம அளக்கிற இந்த அளவு தண்ணியில் தான் அந்த பாத்திரத்தை ஊற்றி அலசி ஊற்றணும். கொஞ்சம் தானே சொல்லிட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்க. இப்போது நான் ஒரே ஒரு பாத்திரம் அரிசி வந்துச்சு. எந்த அளவுக்கு அரிசி இருந்துச்சோ அந்த அளவுக்கு 1 மடங்கு தண்ணி, அதிலிருந்து பாதி 1.5 தண்ணி, 1க்கு 1.5 தண்ணி கரெக்டாக வைங்க. சூப்பராக இருக்கும். உதிரியாக வரும், பொசன்னு இருக்கும். ஆனால் நான் இங்கே கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா, சின்ன பசங்க சாப்பிட போகிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப வெரைச்சியாக இருக்கக்கூடாதுன்னு பொசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது நானே அந்த தண்ணியை அலசி ஊற்றணும்னு சொன்னல, அதை மறந்துட்டேன். ஆனால் என்ன செய்கிறேன் பாருங்கள், அந்த அலசி ஊற்றுறதுக்கு நான் அளவு தண்ணி ஊற்றின அந்த பிரியாணி தண்ணியிலும் தான் எடுத்து அலசி ஊற்றுறேன். இதை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சும்மா வேணும்னே காட்டுறேன். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் தான் சொல்லிவிட்டு நீங்கள் சேர்த்து கடைசியில் ஐயோ இவ்வளோ செலவு பண்ணி செஞ்சு நமக்கு குழஞ்சி போயிடுச்சே, நம்ம நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆனால் சாதம் குழஞ்சிட்டா நமக்கு அந்த சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடும். சூப்பராக இருக்குண்ணே. நம்ம அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் செக் பண்ணணும். தம்பிகிட்ட கொடுத்து பார்க்க சொன்னேன். பார்த்தா ஆனால் சூப்பரான இருக்குன்னு சொன்னால் சரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய திரும்ப ஆரம்பித்தாச்சு. அங்கே அளவு தண்ணியை ஊற்றி தட்டு போட்டு மூடிட்டோம் இல்லையா, அப்போவே உடனே நீங்கள் ஊற வச்ச தண்ணியை வடிகட்டணும். இந்த மாதிரி சின்ன சிம்டம்ஸ் தான் அந்த பிரியாணியை நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உருவாக்குறதுக்கு காரணம். திரும்பவும் சொல்கிறேன், நிறையா வீடியோ இருக்குது, லட்சக்கணக்கான யூடியூப் வீடியோ இருக்குது. அவங்கெல்லாம் சரியான அளவு சொல்கிறாங்க, சரியான செய்முறை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நல்ல ஒரு ஃபிசிக்கலான ஒர்க் செஞ்சால் தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணி செய்ய முடியும் நான் சொல்கிறேன். ஏன் வீடியோ எல்லாமே வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்காக. இந்த வீடியோ ஒர்க்கேஜ் எல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைப் நண்பர்களும் நிறைய இல்லத்தரசிகளும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான். ஆனால் இனிமேல் 1 கிலோ 1/2 கிலோ வீடியோ வருது ரொம்ப கஷ்டம். ஏன்னா
நான் எப்படி நினச்சிருக்கேன்னா, மண்டபத்தில் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வானலில் செஞ்சு இது மண்டபத்தில் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல வரல. என்னுடைய கண்டென்ட்டில் மண்டபத்தில் செய்கிறத அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். என் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். வளர்ந்து வரும் மாஸ்டர்கள், நீங்கள் வளர்ந்து வந்து எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு அந்த சந்தோஷமே போதும். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல, எனக்கு ஆதரவு சப்போர்ட் கொடுத்தா மட்டும் போதும் நண்பர்களே. அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்து இந்த மாதிரி நம்ம அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர கிளறிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். இதை தான் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. நீங்கள் கடைசியில் செய்கிற பெரிய பெரிய தவறுகளே இது தான். சாப்பாடை தீச்சல் விட்டுருவீங்க. சாப்பாடு நல்லா கிளறாமல் அனல் அதிகமாக சொல்லி கிளறாமல் நீங்கள் அப்படியே ஒன்று குத்தல் ஆகிறது, தீச்சல் ஆகிறது எல்லாமே இங்கே தான். நீங்கள் அனல் எடுத்துக்கிட்டே செஞ்சு பாருங்களேன், ஒரே பதம் ஒரே சமமாக உங்களுக்கு சாதம் வெந்து சூப்பராக கிடைக்கும். கேஸ் அடுப்பில் இந்த மாதிரி நம்ம தடை விட்ட உடனே நீர் மாதிரி பபுள்ஸாக நீர் வெளில வரும். அந்த நீர்லாம் வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம அனலை சுலபாக வச்சு கிளறினே சொல்லுவோம். ஆனால் இங்கே விறகடுப்பில் அப்படி கிடையாது. விறகடுப்பில் லேசாக நீர் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கந்து மேலே போடும்போது நமக்கு அந்த நீரை இழுத்து சாப்பாடு நல்லா பொசு பொசுன்னு உப்பி நமக்கு நல்லா பொசு பொசுன்னு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த கேஸ் அடுப்பில் 2 விஷயம் சொன்னல. 1, இந்த 4 பக்கமும் அனலும் சரியான முறையில் விழாதது. 2, இப்போ நம்ம போட போகிற இந்த கந்து தம்மு தான். இந்த நீரை சரியான முறையில் இழுத்து சாப்பாடை உதிரியாக கொடுக்கும். கேஸ் அடுப்பில் செய்யும் போது நமக்கு நீர் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். சரியா? இப்போது இதிலே கூட நம்ம சின்ன பசங்க சாப்பிட்றான்னு சொல்லி கொஞ்சம் நீர் வச்சுருக்கோம். சாப்பாடு ரொம்ப உதிரியாக இருக்காது. இப்போது நம்ம கீழே பார்த்தீங்களா, எல்லா அனலும் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம தம் போடுறோம். இந்த மாதிரி செய்யுங்க. விறகுல செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்குற அந்த சூப்பரான பிரியாணி, உதிரியான பிரியாணி, நல்ல சுவையான பிரியாணியெல்லாம் இந்த விறகடுப்பில் செய்யும்போது தான் நமக்கு 100%. என் பையனுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நீங்களும் நல்ல தமிழ்நாட்டில் நல்ல சமையல்காராக வளர்ந்து வருவீங்க. வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த அம்மாவுடைய வாழ்த்துக்கள், அம்மாவுடைய வணக்கம். பார்த்தும் பயப்படாத. இங்க எவனும் உன்னை விட பலசாலி இல்ல. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. நீங்கள் யாராவது அம்மா பிள்ளையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது நமக்கு அந்த மேலே எவ்வளோ கந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதாங்க இந்த விறகடுப்பில் செய்கிற ஒரு மந்திரம் தந்திரம் எல்லாமே. இந்த ஈரத்தெல்லாம் நமக்கு இழுத்து உதிரியாக கொடுக்கும். ஆனால் நான் கடைசியில் காட்டும்போது ஏன் உங்கள் பிரியாணி கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னு கேட்காதீங்க. இங்கே சின்ன பசங்க சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு நான் ஜூஸியாக பண்ணியிருக்கேன். அவங்க நைஸாக சாப்பிட்ணுன்றதுக்காக. ஏன்னா சாப்பிட்றவங்க யாரோ அவங்க நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தி. அது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இப்போது நம்ம தம்மை பிரிச்சிடலாம். இந்த பாஸ்மதி அரிசியில் முக்கியமான ஒரு விஷயம், அந்த கந்து இருக்குல்ல, அந்த தட்டை எடுத்த உடனே கீழே கொட்டிடாதீங்க. ஏன்னா லேசாக ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரு கிளறிட்டு திரும்ப அந்த தட்டு எடுத்துன மேலே நம்ம போட்டால் அந்த கொஞ்சம் ஈரத்தை இழுத்து நமக்கு சாப்பாடு உதிரியாக கிடைக்கும். நெய், இந்த நெய் கடைசியில் சேர்த்துக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெய் சேர்த்தா பிரியாணி நல்லா தான் இருக்கும், முந்திரி சேர்த்தா பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பிரியாணி நல்லா இருக்கணும். அதுக்கு அப்புறம் அடிஷ்னலாக இருக்கிற சுவைகள் தான் இந்த நெய் முந்திரி. இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், ஆனால் சேர்த்துப்பேன். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதனாலும் நானும் சேர்த்து பழகிட்டேன். நிறைய நண்பர்கள் உங்கள் செய்முறை சரியில்லை, நீங்கள் தவறாக சொல்கிறீங்க, நீங்கள் இது பிரியாணியே கிடையாது, உப்புமா கிச்சடி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது தான் என்னுடைய ஆர்வத்தையும் உழைப்பையும் அதிகப்படுத்துது. என்னுடைய வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இன்னும் நான் நிறைய சொல்கிறதுக்கான எனக்கு திறமைகளும் அந்த வார்த்தைகளும் கிடைக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அந்த 1 கிலோவுக்கு அந்த அளவுகளை
நீங்கள் சரியான முறையில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக பேசுனது நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும். அந்த சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக, சாதம் உடையில, ஆனால் கொஞ்சம் நமக்கு நீர் பக்குவம் இருக்கும். ஏன்னா அந்த நைஸாக சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணி குறைச்சா உங்களுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். இந்த பசங்களுக்காக தான் நான் செஞ்சேன். எனக்கு என் சேனலில் 10,000 சப்ஸ்கிரைப் நண்பர்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை, அதாவது என்னுடைய சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா சின்ன பசங்களை கூப்பிட்டு ஜாலியாக வீடியோ எடுத்து அவங்களுக்கு நான் வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்ப போகிறேன். இப்போது பசங்க சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வருங்காலங்களில் என்னுடைய சேனல் நல்லா உயர்ந்து எனக்கு ஏதோ ஒரு பரிசு கிடைச்சிச்சுன்னா அதை கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்ய என் மனசு ஆவலாக துடிச்சிட்ருக்கு. அதை கண்டிப்பாக நிறைவேற்றி உங்களுக்காக நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பசங்க கூட என் பொண்ணும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீ சொல்லு. இங்கே சாப்பிட்றதுனா சரி டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அண்ணன் செஞ்ச பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் செஞ்ச பிரியாணியோட எங்கள் பிரியாணியோட எங்கள் அண்ணன் செஞ்ச பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு தான், சூப்பர். இந்த வீடியோவில் நிறைய பேசிட்டேன். இடையில ஏதாவது உங்களுக்கு தேவையானது சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாரையும் குறை சொல்ல வரல. எனக்கு பிடிச்சிருக்கு, பிரியாணியில் சேர்க்குறேன். 10 வருஷமாக சேர்த்து செய்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் எல்லாமே சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. யாருமே ஏன் எதற்க இதை சேர்க்காதப்பா நல்லா இல்லைன்னு சொல்லலை. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்குங்க. நானும் நீங்கள் சேர்க்கணும் அப்படிலாம் சொல்ல வரலை. தயவுசெய்து இதை நான் புரிஞ்சுக்கிங்க, அதனால தான் சொல்ல வரேன். ஏன்னா நான் போடுற வீடியோவில் நிறைய கமெண்ட் இது தான் வருது, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் கருவேப்பிலை பிரியாணின்னு போட்டிருக்கேன். அப்படி ஒரு பிரியாணியெல்லாம் கிடையாது. நான் எதுக்கு ஒரு பிரியாணி செய்யும்போது அந்த எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பொருளை செய்கிறோமோ அந்த பேர் வச்சு நிறைய பிரியாணி வீடு போட்டிருக்கேன். கந்து பிரியாணின்னு போட்டிருக்கேன். பன்னு பிரியாணின்னு வரப்போகுது. நிறையா பாருங்கள், பிடிச்சா பாருங்கள். பிடிக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த வீடியோவை பார்த்து நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, கடைசியில் பெல் பட்டனை அழுத்துங்க, அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய வீடியோவில் ஒரு வீடியோவில் கூட நான் அதை சொன்னதே கிடையாது. ஏன்னா என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சா நீங்கள் பெல் பட்டனை அழுத்துவீங்க, என்னுடைய வீடியோவை எதிர்பார்த்து இருப்பீங்க. அந்த சப்ஸ்கிரைபரும் அந்த வளர்ந்து வரும் மாஸ்டரும் அந்த நண்பர்கள் தான் எனக்கு முக்கியத்துவமாக தேவைப்படுகிறது. நான் கடைசியில் பேசுகிற இவ்வளோ நேரமும் பொறுத்து காத்திருந்து கேட்குற உங்கள் மனசுக்கு என் மனமார்ந்த நன்றி. வீடியோ தொடர்ந்து வரும்.